தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். வேதம், ரிக், யஜுஸ், சாமம், அதர்வம், பகுதி 2. ஒவ்வொரு வேதத்திலும் பல சாகைகள் இருக்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் யஜுர்வேதம் தனக்குள்ளேயே நிரம்ப மாறுபாடுகள் உள்ள 2 தனி வேதங்களாகவே பிரிந்திருக்கிறது. இந்த பிரிவுகளுக்கு சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம் என்று பெயர். சுக்லம் என்றால் வெளுப்பு, கிருஷ்ணம் என்றால் கருப்பு. சுக்ல யஜுர்வேத சம்ஹிதைக்கு வாஜசனேயி சம்ஹிதா என்றும் பெயர் உண்டு. வாஜசனி என்பது சூரியனுடைய பெயர். சூரியனிடமிருந்தே யாக்ஞவல்கிய ரிஷி இந்த சம்ஹிதையை உபதேசிக்க பெற்று லோகத்துக்கு கொண்டு வந்ததால் இதற்கு வாஜசனேயி சம்ஹிதா என்று பெயர் ஏற்பட்டது. இதை பற்றி ஒரு பெரிய கதை உண்டு. சுருக்கமாக சொன்னால், யாக்ஞவல்கியருக்கு முன்னால் யஜுர்வேதம் ஒன்றாகத்தான் லோகத்துக்கு வெளிவந்திருந்தது. அந்த யஜுர்வேதத்தை வைஷம்பாயனரிடமிருந்து யாக்ஞவல்கியர் கற்றுக்கொண்டார். அப்புறம் வைஷம்பாயனருக்கும் யாக்ஞவல்கியருக்கும் மனஸ்தாபம் உண்டான போது குருவானவர் சிஷ்யரிடம், நான் கற்றுக் கொடுத்ததையெல்லாம் திரும்ப கக்கிவிடு என்றார். அவர் சொல்வது நியாயம்தான் என்று அப்படியே யாக்ஞவல்கியர் கக்கிவிட்டு சூரியனை குருவாக ஏற்றுக்கொண்டு சரணாகதி செய்தார். அனந்தமான வேதங்களில் அதுவரை லோகத்துக்கு வராதிருந்த இன்னொரு வித யஜுர்வேதத்தை சூரிய பகவான் அவருக்கு உபதேசித்தார். அது வாஜசனேயி என்றும் சுக்ல யஜுஸ் என்றும் பேரடைந்தது. இது சுக்லம் என்பதால் ஏற்கனவே வைஷம்பாயனர் உபதேசித்தது இதற்கு மாறாக கிருஷ்ண யஜுர்வேதம் என்று பெயர் பெற்றது. கிருஷ்ண யஜுர்வேதத்தில் சம்ஹிதை, பிராமணம் என்று முழுக்க தனித்தனியாக பிரிக்காமல் சம்ஹிதா மந்திரங்களுக்கு அங்கங்கேயே பிராமண பாகங்களை சேர்த்திருக்கிறது. கலந்து போனதை கிருஷ்ண என்று சொல்வது வழக்கமாதலாலேயே இந்த வேதத்திற்கு அப்படி பெயர் வந்ததாகவும், கலக்காமல் தனித்தனியே ஸ்வச்சமாய் இருப்பதை சுக்லம் என்று சொல்லும் வழக்கப்படி மற்றது அந்த பெயர் பெற்றதாகவும் சொல்கிறார்கள். அத்தனை தேவதைகளுக்குமான ஸ்தோத்திரமயமாக இருப்பது ரிக்வேதத்தின் பெருமை. அதோடு சமூக வாழ்க்கை முறைகளையும் அதுவே நன்றாக எடுத்துச் சொல்கிறது என்று அறிஞர்கள் கொண்டாடுகிறார்கள். உதாரணமாக, சூரியனுடைய புத்திரியின் கல்யாணத்தை பற்றி அது சொல்லி இருப்பதை அனுசரித்துத்தான் விவாக சடங்கே உருவாகி இருக்கிறது. புரூரவஸ் ஊர்வசி சம்வாதம், உரையாடல் போன்ற பல நாடக விசேஷமுள்ள பகுதிகளும் ரிக்வேதத்தில் உண்டு. பிற்காலத்தில் காளிதாசாதிகள் இவற்றை விஸ்தரித்து எழுதியிருக்கிறார்கள். உஷஸ், விடியற்காலையின் அதிதேவதை பற்றிய வர்ணனை போன்ற ரிக்வேத பகுதிகளை மிக உத்தமமான கவிதை என்று ரிஷிகர்கள் கொண்டாடுகிறார்கள். வேதங்களில் முதலாவதாக ரிக்வேதத்தை வைத்ததாலேயே அதற்கு ஒரு ஏற்றம் இருக்கத்தானே வேண்டும். யஜுர்வேதத்தில் உள்ள கர்மா, சாமவேதத்தில் பண்ணப்பட வேண்டிய சாம கானம் இவற்றிற்கும் தாய் சரக்கு ரிக்வேத ரிக்குகள்தான். கர்மயோகத்தை நன்றாக அமைத்து கொடுத்திருப்பது யஜுர்வேதத்தின் பெருமை. தர்ஷபூர்ண மாசம், சோமயாகம், வாஜபேயம், ராஜசூயம், அஸ்வமேதம் முதலான அநேக யஜ்யங்களை பற்றியும் பலவிதமான சத்ர யாகங்களை பற்றியும் விரிவாக நமக்கு தெரிவிப்பது கிருஷ்ண யஜுஸில் உள்ள தைத்திரிய சம்ஹிதைதான். அதோடு கூட ரிக்வேதத்தில் இல்லாத சில உயர்ந்த ஸ்தோத்திரபூர்வமான மந்திரங்களும் இதில்தான் வருகின்றன. உதாரணமாக, இப்போது பெரும்பாலும் வழக்கில் சொல்லப்படும் ஸ்ரீருத்ரம் யஜுர்வேதத்திலிருந்து எடுத்ததுதான். ரிக்வேதத்திலும் பஞ்சருத்ரம் என்று 5 சூக்தங்களை எடுத்திருந்தாலும் இன்று ஸ்ரீருத்ரம் என்ற மாத்திரத்தில் யஜுர்வேதத்தில் வருவதைத்தான் குறிப்பிடுவதாய் இருக்கிறது. இதனால்தான் பரம சாம்பவரான அப்பைய தீட்சிதர் தாம் யஜுர்வேதத்தில் பிறக்காமல் போனதற்காக விசனப்படுகிறார். அவர் சாமவேதி.
இன்றைக்கு அதிகம் பேர் அனுசரிப்பது யஜுர்வேதத்தை தான். யஜுர்வேதிகள் தான் மெஜாரிட்டி. வடக்கே இருப்பவர்களில் பெரும்பாலோர் சுக்ல யஜுர்வேதிகளாகவும் தெற்கத்திக்காரர்களில் பெரும்பாலோர் கிருஷ்ண யஜுர்வேதிகளாகவும் இருக்கிறார்கள். உபாகர்மா ஆவணி அவிட்டம் என்று கவர்மெண்டில் லீவ் விடுவதானால் கூட ரிக்வேதிகளுக்கோ சாமவேதிகளுக்கோ என்றைக்கு உபாகர்மமோ அன்றைக்கு விடுவதில்லை. யஜுர் உபாகர்மாவுக்குத்தான் லீவ் விடுகிறார்கள். யஜுர்வேதிகள் மெஜாரிட்டியாக இருப்பதாலேயே இப்படி இருக்கிறது. ரிக்வேதத்தில் உள்ள புருஷ சூக்தத்திலேயே சில மாறுதல்களோடு யஜுர்வேதத்திலும் வருகிறது. இன்று புருஷ சூக்தம் என்றால் பொதுவாக யாஜுஷமானது யஜுர்வேதத்தில் உள்ளது தான் என்றாயிருக்கிறது. அத்வைத்திகள் விஷயத்திலும் யஜுர்வேதத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது. எந்த சித்தாந்தமானாலும் அதற்கு சூத்திரம், பாஷ்யம், வார்த்திகம் என்ற 3 இருக்க வேண்டும் என்பது வித்வான்கள் சொல்வார்கள். சூத்திரம் என்பது சித்தாந்தத்தை ரத்தின சுருக்கமாக சொல்வது. பாஷ்யம் என்பது அதற்கு விரிவுரை. இந்த விரிவுரையையும் சாங்கோபாங்கமாக விஸ்தரித்து விளக்குவதுதான் வார்த்திகம். அத்வைத்த சித்தாந்தத்தில் வார்த்திகக்காரர் என்றால் சுரேஸ்வராச்சாரியாள் என்பவரையே குறிக்கும். அவர் எந்த பாஷ்யத்துக்கு வார்த்திகம் செய்தார்? உபனிஷத்துகளை சூத்திரத்தின் ஸ்தானத்தில் வைத்தால் ஆச்சாரியாள் சங்கரர் அந்த உபனிஷத்துகளுக்கு பாஷ்யம் பண்ணினார். பிரம்மசூத்திரம் என்பதற்கும் பாஷ்யம் செய்தார். இந்த பாஷ்யங்களை மேலும் விளக்கியே ஆச்சாரியாளின் நேர் சிஷ்யரான சுரேஸ்வரர் வார்த்திகம் எழுதினார். அப்படி எழுதும்போது ஆச்சாரியால் செய்த 10 உபனிஷத் பாஷ்யங்களையும் எடுத்துக்கொள்ளாமல் அவற்றில் 2 மட்டுமே எடுத்துக்கொண்டு அவற்றுக்கு வார்த்திகம் எழுதினார். அந்த 2 தைத்திரிய உபனிஷத்தும் பிருகதாரண்ய உபனிஷத்தும் ஆகும். இவற்றில் தைத்திரியம் கிருஷ்ண யஜுசை சேர்ந்தது, பிருகதாரண்யகம் சுக்ல யஜுசை சேர்ந்தது. ஆக 2மே யஜுர்வேதம்தான். தசோபனிஷத்துகள் என்கிற முக்கியமான 10 உபனிஷத்துகளில் முதலாவதான ஈஷாவாஸ்யம், முடிவான பிருகதாரண்யகம் 2மே சுக்ல யஜுர்வேதத்தில் உள்ளவையே என்பதும் இந்த வேதத்துக்கு ஒரு பெருமை. சாமம் என்றால் மனசை சாந்தப்படுத்துவது, சந்தோஷப்படுத்துவது என்று அர்த்தம். சாம தான பேத தண்டம் என்கிற போது முதலில் எதிரியை கூட அன்பினாலே சிநேகிதமாக்கிக் கொள்வதற்கு சாமம் என்று பெயர் இருக்கிறது. இப்படி தேவசக்திகளையும் பரமாத்மாவையும் நமக்கு அந்யோன்யமாக பண்ணி தருவது சாமவேதம். ஒருத்தரை சந்தோஷப்படுத்த என்ன வழி? ஸ்தோத்திரம் செய்தால் அது சந்தோஷப்படுகிறது, அல்லது பாட்டு பாடினால் சந்தோஷப்படுகிறது. ஸ்தோத்திரத்தையே பாட்டாகவும் கானம் செய்துவிட்டால் இரட்டிப்பு சந்தோஷம் உண்டாகும் அல்லவா? இம்மாதிரி தான் ரிக்வேதத்தில் ஸ்துதிகளாக இருக்கப்பட்ட மந்திரங்களில் பலவற்றையே சாமகானமாக ஆக்கித் தருவது சாமவேதம். ரிக்வேத மந்திரமே தான். ஆனால் ரிக்கில் முன்னே சொன்ன உதாத்தம், அனுதாத்தம் முதலான ஸ்வரங்கள் மட்டுமே இருக்க, சாமத்திலோ கானமாகவே அவற்றை நீட்டி நீட்டி பாட விதிகள் செய்திருக்கிறது. பிற்பாடு உண்டான சப்தஸ்வர சங்கீதத்துக்கு மூலம் சாமகானம்தான். சாமகானத்தினால் சகல தேவதைகளும் பிரீத்தி அடைந்து விடுகிறார்கள். யஜ்ஞங்களில் ஆகூதி தருவது மட்டுமின்றி உத்காத்தா என்பவர் சாமகானம் பண்ணுவதாலேயே தேவதானுகிரகம் சித்திக்கிறது. சாமவேத சம்ஹிதையில் ரிக்வேத ஸ்தோத்திரங்கள் உள்ள அர்ச்சிக என்ற பாகமும் கானம் என்ற பாகமுமாக 2 பிரிவுகள் உள்ளன. கானங்களில் கிராமகானம், அரண்யகானம், ஊககானம், ஊஹ்யகானம் என்று 4 வகை உள்ளன. சோம யஜ்ஞங்கள் என்பதாக சோமரசத்தை பிழிந்து ஆகுதி கொடுத்து பண்ணுகிற யஜ்ஞங்களுக்கு சாமகானம் ரொம்ப முக்கியமாகும். ரிக்வேத மந்திரங்களே தான் என்றாலும் ஆத்ம ஸ்ரேயஸையும் தேவதா பிரீத்தியையும் விசேஷமாக அளிக்க வல்ல கான ரூபத்தில் அமைந்து விட்டதால்
சாம வேதத்துக்கு தனி சிறப்பு சொல்லப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே கீதையில் வேதானாம் சாம வேதோஸ்மி என்கிறார். வேதங்களுக்குள் சாம வேதமாக இருக்கிறேன் என்கிறார். நல்லது கெட்டது எல்லாமே அவர்தான். இருந்தாலும் தன்னுடைய தெய்வீகம் விசேஷமாக பிரகாசிக்கிற இடங்களை அர்ஜுனனுக்கு சொல்லி கொண்டு வரும்போது சாம வேதத்தையே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அம்பாளுக்கு சாமகான பிரியா என்றே லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு பேர் வருகிறது. ரிக்வேத பிரியா, யஜுர்வேத பிரியா என்று இல்லை. சியாமா சாஸ்திரிகளும் சாமகான வினோதினி என்று மீனாட்சியை பாடியிருக்கிறார். சிவ அஷ்டோத்திரத்தை எடுத்துக்கொண்டால் அங்கேயும் சாமப்பிரியாய நமக என்று வருகிறது. சாந்தோக சாமம் ஓதும் வாயான் என்று தேவாரமும் போற்றுகிறது. ஈஸ்வரன், அம்பாள், விஷ்ணு என்று 3 பேரையும் ரத்னத்ரயம் என்பதாக தேவதைகளின் உச்சஸ்தானத்தில் இருக்கப்பட்டவர்கள் என்று அப்பைய தீட்சிதர் நிர்தாரணம் பண்ணியிருக்கிறார், நிலைநாட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட மூவருக்கும் சாமவேத சம்பந்தமே விசேஷமாக சொல்லியிருக்கிறது. அதர்வன் என்றால் புரோகிதர் என்று அர்த்தம். அந்த பெயரிலேயே ஒரு ரிஷி இருந்தார். அதர்வா என்ற அந்த ரிஷியின் மூலம் பிரகாசமானது அதர்வ வேதம். அதிலே பலவிதமான ஆபத்துக்களை போக்கிக் கொள்வதற்கும் சத்ருக்களை அழிப்பதற்கும் மந்திரங்கள் இருக்கின்றன. புரோஸ், பொயட்ரி இரண்டும் கலந்து இருக்கின்றன. மற்ற வேத மந்திரங்களுக்கும் இந்த பிரயோஜனம் உண்டு. ஆனால் மற்ற வேதங்களில் இல்லாத அநேக தேவதைகள், இன்னும் கோரமான பலவித ஆவிகள், இவற்றை குறித்தும் மந்திரங்கள் அதர்வத்தில்தான் இருக்கின்றன. மாந்திரீகம் என்று இப்போது சொல்கிற அநேக விஷயங்கள் அதர்வ வேதத்திலிருந்து வந்தவைதான். ரொம்ப உயர்ந்த தத்துவங்களை கொண்ட மந்திரங்களும் அதர்வத்தில் இருக்கின்றன. லோகத்தில் இருக்கப்பட்ட சிருஷ்டி விசித்திரத்தை எல்லாம் கொண்டாடுகிற பிருத்வி சூக்தம் இந்த வேதத்தில்தான் வருகிறது. யக்ஞத்தை மேற்பார்வை இடுகிற பிரம்மாவை அதர்வ வேதத்துக்கு பிரதிநிதியாக சொல்லி இருப்பது இதற்கு ஒரு பெருமை. இதன் சம்ஹிதா பாகத்தின் அத்தியனம் வடக்கே ரொம்ப ரொம்ப தேய்ந்து போய் தெற்கே அடியோடு இல்லாமல் போய்விட்டாலும் பிரசித்தமான 10 உபனிஷத்துகளுக்குள் பிரஷ்னம், முண்டகம், மாண்டூக்கியம் என்ற 3 உபனிஷத்துக்கள் அதர்வ வேதத்தை சேர்ந்தனவாகவே உள்ளன. முமுக்ஷுவானவன், ஞான சாதகன் மோட்சம் பெறுவதற்கு மாண்டூக்கிய உபனிஷத் ஒன்றே போதும் என்று வசனம் இருக்கிறது. அப்படிப்பட்ட உபனிஷத் அதர்வத்தை சேர்ந்ததாகவே இருக்கிறது. பிற்காலத்தில் அதர்வ அத்தியனம் விட்டு போனாலும் நீண்ட காலம் அது வழக்கில் இருந்திருக்கிறது என்று கல்வெட்டுகளிலிருந்து தெரிகிறது. திண்டிவனத்திற்கு பக்கத்தில் பேரணிக்கு கிட்டே எண்ணாயிரம் என்ற ஊரிலும், காஞ்சிபுரத்திற்கு பக்கத்தில் உள்ள வாலாஜாபாத் சமீபத்திலேயும் கிடைத்திருக்கிற கல்வெட்டுகளில் ஆங்காங்கே இருந்த பெரிய வித்தியாசாலைகளை பற்றி தகவல்கள் இருக்கின்றன. இவற்றை பார்த்தால் பிற்கால சோழர் ஆட்சி காலத்திலும் கூட தமிழ் தேசத்தில் அதர்வ வேத அத்தியனம் இருந்திருக்கிறது என்று தெரிகிறது. வடக்கே ஒரிசாவில் இருக்கும் பிராமணர்களில் 18 பிரிவுகள் உள்ளன. அவர்களில் அதர்வணிகர் என்றே ஒரு பிரிவுக்கு பெயர். அதர்வ வேதிகள் என்பதே இதற்கு அர்த்தம். இப்போதும் குஜராத், சௌராஷ்டிரம், கோசலம் முதலான தேசங்களில் ரொம்பவும் அபூர்வமாக அதர்வ வேதிகள் இருக்கிறார்கள். ஸ்ரீ பெரியவர்கள் மேற்கொண்ட நன்முயற்சிகளால் அதர்வ வேத அத்தியனம் மீளவும் பொலிவு பெற வாய்ப்புள்ளது. தமிழக வித்தியார்த்திகளும் குஜராத்தில் உள்ள சினோருக்கு சென்று அதர்வ வேத பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். மந்திரங்களுக்குள் மகா மந்திரமாக விளங்கும் காயத்ரி 3 வேத சாரம் என்று கருதப்படுகிறது. 3 வேதம் என்பதால் இங்கே அதர்வத்தை சேர்க்கவில்லை என்றாகிறது. இதனால் அதர்வ வேதத்தை அத்தியனம் பண்ணும் முன் புனருபநயனம், 2ஆம் முறை பூணூல் கல்யாணம் பண்ண வேண்டும் என்ற அபிப்பிராயமும் இருக்கிறது. பொதுவாக
பிரம்மோபதேசத்தில் உபதேசிக்கப்படும் காயத்ரிக்கு திரிபதா காயத்ரி என்று பெயர். அது 3 பாதம் உடையதாக இருப்பதால் இப்படி பெயர். ஒவ்வொரு பாதமும் ஒரு வேதத்தின் சாரமாகும். அதர்வ வேதத்துக்கு வேறு காயத்ரி உண்டு. இப்போது அதர்வ வேதிகள் என்று யாரும் இல்லாத போது அந்த வேதத்தை மற்ற வேதக்காரன் அத்தியனம் பண்ண வேண்டுமானால் இன்னொரு முறை உபநயனம் செய்து கொண்டு அதர்வ காயத்ரியை உபதேசம் வாங்கி கொண்டு பிறகு அந்த வேதத்தை கற்க வேண்டும். மற்ற 3 வேதங்களை சேர்ந்தவர்கள் அந்த 3இல் மற்ற 2ஐயும் அத்தியனம் பண்ண வேண்டுமானால் இப்படி புனருபநயனம் செய்து கொள்ள வேண்டியது இல்லை. ஏனென்றால் இந்த திரிவேதிகளுக்கும் பொதுவாக ஒரே காயத்ரி இருக்கிறது.